அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புது முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு வாசிப்பும் எழுதுதலும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவில் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய பேச்சாளர், இன்றைய பயிற்றுனர் JCHGF மரம் கே சிங்காரவேல் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. Sir, this floor is yours. Please welcome, sir. You can start, sir. Thank you, sir. மற்ற மகிழ்ச்சி, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஆரம்பிக்கிறப்ப அழகா நம்ம ஆரம்பிக்கலாம். நான் பேசுறது கிளியரா இருக்குங்களா? கேக்குது சார். ஓகேங்க சார். வாசிப்பை நேசிப்போம். வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தில் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு, இதனை நேசிக்காமல் போனால் வளர்ச்சிக்கு முறிவு. பொதுவு அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி, அறிவுள்ள புத்தகங்கள் அனைத்தையுமே நேசி. அடிமைகளின் சூரியனாம் ஆபிரகாம் லிங்கனும் அமெரிக்க குடியரசுத் தலைவன் என்று ஆக்கி உயர்த்தியதும் புத்தகமே. மாணவ பருவத்தில் பாட புத்தகங்களின் வாசிப்பு சக்தியினை தொடங்க வைக்கும் வாசிப்பு சாதிக்க வழிவகுக்கும். இந்தியாவின் கடைகோடி கடலோரத்து ஏவுகணை நாயகனை கொடுத்ததும் புத்தக வாசிப்பே. இருந்த இடத்தில் எல்லோருக்கும் அறிய கையடக்க நூலே போதும். கற்றலிலும் வழக்கம் இருந்தால் சுடர்விடும் உன் அறிவொளியே. கற்பனை உலகிற்கு நம்மை இட்டு செல்லும் புத்தகங்கள் மூளைக்கும் சிறகு முளைக்கும் உலகம் இட்டு செல்லும். கண்டிப்பா உலகமும் இட்டு செல்லுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. நூலகங்கள் சென்று வர நாளும் நீ தவறிடாதே. நுண்மதி பெருக்கி வைக்கும் நூல்கள் கற்க மறந்திடாதே. புதுப்பித்துக் கொள்ள நீயும் புத்தகம் வாசித்தே பழகு. உன்னை புதுப்பிக்க பிறந்துள்ளது இந்த உலகு. வாசிப்பை நாளும் நேசிப்பாய், நல்ல நூல்களது சுவாசிப்பாய். அறிவொளியாக்கும் உன் அறிவை அனைவரும் மதித்திட நீ உயர்வாய் என வாசிப்பை மிக சிறப்பா நம்முடைய முன்னோர்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் வாசிக்க, என்னுடைய புத்தகங்களை படிக்க கற்பிக்க கொடுத்த, என் வாழ்க்கையில முதல்ல நான் படிக்க ஆரம்பிக்க உறுதுணையா இருந்த என் தந்தைக்கும், படிப்பறிவே இல்லைன்னாலும் ஆனாங்கிற ஒரு எழுத்தை எழுதி என்ன கற்க வச்ச என் தாய்க்கும், என்னுடைய முதல் ஆரம்ப வகுப்பை ஆசிரியராக இருந்த லட்சுமி அம்மாள் அவர்களுக்கும், இந்த இடத்தில் என்னோட குரு கூட சொல்லலாம், படிப்புல இந்த ஆன்மீக துறையில தமிழ்ல சொல்லக்கூடிய அருணாசலம் ஐயா அவர்களையும் இந்த இடத்தில் மனம் வேண்டி அவர்களை வணங்கி அவர்களை நன்றியோட இந்த நிகழ்வை துறக்கிறேன். இங்க மரம் சிங்காரவேல் இந்த அளவுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னா, அந்த வாசிக்கிறதும் எழுதுறதும், இந்த தலைப்புல ஒரு புத்தகம் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இங்க இன்னைக்கு சிங்காரவேல் பேச போறது இல்லைங்க, ஒரு புத்தகம் உங்ககிட்ட கதைக்க போகிறது. இன்றைய காலத்துல சரியான தலைப்பினை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதுக்கு பாத்தீங்களா, எனக்கு புத்தகங்களின் காதலர் குமரேசன் அவர்களுக்கும் புத்தக பித்தர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதல்ல புத்தகங்கள் கோடிக்கணக்கான புத்தகங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் ஒரு புத்தகமா இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். இங்க புத்தகங்களாகிய எங்களை வாசிப்பதன் மூலம், அதன் தொடர்ச்சியா எழுதுவதன் மூலம் பல சாதனைகளையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணம், டாக்டர் ஐயா அப்துல் கலாம் போன்றோர், ஏன் உங்களிடம் இன்னைக்கு கதைத்து கொண்டிருக்கிற மரம் சிங்காரவேல் கூட கூறலாம். ஆம், ஒரு நாடு அழகா இந்த புத்தகங்கள்ல கதைகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய உங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த இளைஞர்கள் அதை படிக்கிறது இல்ல. ஒரு நாடு இருக்குங்க,
அந்த நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அரசன் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த அரசனை மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அஹ் அந்த 5 வருஷத்துக்கு கழிச்சு அவங்க அந்த நாட்டுக்கு எதிரே இருக்கும் ஒரு மிகவும் கொடூர விலங்குகள் வாழக்கூடிய அந்த இடத்துல அந்த அரசனை கொண்டு விட்டுருவாங்களாம். அது வரையிலும் இவங்க சுகமா என்ஜாய் பண்ணிட்டு லைஃப சந்தோஷமா இருப்பாங்களாம். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஏழை விவசாயி, அவருடைய தாய் தந்தை இருவரும் ஏழை. அந்த விவசாயியுடைய மகனை நல்ல படி, நிறைய புத்தகங்கள் படின்னு வளர்த்திட்டு இருக்காங்க. இப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசன் மாறிக்கிட்டு இருக்கப்ப அடுத்த முறை அறிவிப்பு வருது. அப்ப அவங்க, நீ நன்றாக படித்திருக்கிறாய், உன்னால இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு, நீ இந்த முறை முயற்சி செய். ஆனால் 5 வருடம் கழித்து அந்த கொடிய மிருகங்களிடம் நீ இரையாகிவிடக் கூடாது. நீ தொடர்ந்து இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு வலிமையானவனாக நீ வர வேண்டும். நீ கற்ற கல்வியும் இனி கற்க போகும் புத்தகங்களே உனக்கு துணையா இருக்குன்னு சொல்றாங்க. இவரும் போய் அந்த நாட்டுக்கு அரசன் ஆயிடுறாரு. அரசன் ஆன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன் கூட இருக்க இளைஞர்களையும் மக்களுக்கும் நல்ல நல்வழிப்படுத்தக்கூடிய புத்தகங்களை அவங்க கையில கொடுக்கிறாரு. அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இடையில் வலுவான மதிநுட்பமான அனைத்து புத்தகங்களையும் படிக்கக்கூடிய இளைஞர்களை அந்த நாட்டுக்கு எதிராக எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்பி சில வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. காலம் போகுது, நல்ல ஆட்சியும் கொடுத்துட்டு இருக்காரு. 5 ஆண்டுகள் நிறைவடைகிற தருணம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவரை அனுப்பக்கூடிய நாளும் வருது. அந்த அரசன் விடைபெற்று போறப்ப அங்க என்ன நடக்குன்னா, எல்லாரும் அழுவாங்க. அந்த அரசனும் அழுதுட்டு போவான். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி உயிரோட வர முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னா, இவர் கூட பயணித்த இளைஞனே ஒருத்தன் அடுத்த அரசனா இங்க வர்றான். இவரும் அந்த இடத்துக்கு போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, இங்க அரசனா இருக்கக்கூடியவன் எதிரில் இருக்க அந்த வனத்துக்கு நம்ம எல்லாம் போகணும் அப்படின்னு தன்னுடைய மக்களை அழைச்சிட்டு போறாங்க. அங்க ஒரு ஆச்சரியம், இந்த அரசன், முன்னால இருந்த அரசன் இவங்களை எல்லாம் வரவேற்கிறாரு. அங்க ஒரு புதிய ஒரு அரண்மனையோட பெரிய ஒரு நகரே இருக்கு. என்னடா ஆச்சரியம் அப்படிங்கிறப்ப அவரு சொல்றாரு, என்னிடம் இருந்த அந்த புத்தக அறிவு, அவர் என்னங்கிறாருன்னா, எந்த சூழலிலும் வலுவான மனதோடு எதிர்த்து போராட வேண்டும், நுட்பமாக திறமைகளையும் துயரங்களையும் வரும் எதிர்ப்புகளையும் சமாளிக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை வச்சுக்கிட்டு நான் அங்க கொஞ்சம் கொஞ்சமா வனத்தை வந்து சீரமைச்சேன். கொடூர விலங்குகளை வேற பக்கம் திசை திருப்பினேன். இங்க ஒரு நகரத்தை உருவாக்குனேன். இன்னைக்கு வலுவா உருவாக்கிட்டேன். அது இல்லாம நம்மளுடைய நாடும் வந்து மிக சிறப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன பொருளாதாரம் வேணும், அந்த மக்களுக்கு தேவையான உணவுகள் வேணும், அத்தனையும் நான் உருவாக்கியிருக்கேன். இதுக்கு எல்லாமே காரணம் நான் பயின்ற புத்தகங்கள் தான் அப்படின்னாங்க. அவரு சொல்லி முடிக்கிறாரு. மீண்டும் அவரே இங்க அரசாகிறாரு. அவருக்கு கீழே இப்ப அரசா இருக்கக்கூடியவர் அமைச்சராகிறாரு. அந்த நாடு இன்னும் வளமா செயல்படுது. கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய 50 ஆண்டுகள் அந்த நாட்டை ஆள்றாரு. அப்ப இங்க என்ன நடக்குதுங்க, ஒரு சிறந்த புத்தக வாசிப்பவர் எந்த நிலையை வேணாலும் அடைய முடியுங்கிறது இந்த கதை தெளிவா நமக்கு உணர்த்துதுங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்க நாங்க வந்து எப்படிங்க உருவானோம். நாங்க புத்தகங்களா உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு விதையா விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பல இயற்கை சீற்றங்கள் அத்தனையும் தாண்டி ஒரு விருட்சமா மரமா வளர்ந்து அதுக்கப்புறம் உங்களிடம் பல நிலைகளில் அறுபட்டு அந்த காகித உற்பத்தி தொழிற்சாலையில் பல நிலைகளை அடைந்து ஒரு அந்த காகிதமா வந்து அது நல்ல அனுபவமான அறிஞர்கள் மூலியமா நிறைய விஷயங்கள் அதில் எழுதப்பட்டு மீண்டும் உங்களிடம் வந்து சேரும் போது எங்களுக்கான புகழும் நீங்களும் அடுத்த லெவல் போறீங்க. அப்ப அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் எண்ணி பாருங்கள். ஆனா மனிதர்களாகிய நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சின்ன கஷ்டம் வந்துடுது, ஒரு சின்ன இதுனா கூட உங்களால தாங்கிக்க முடியறது இல்லை. இன்றைய இளைஞர்கள் தாங்க முடியறது இல்லை. என்ன பண்றாங்க, தன்னையே இழக்க தயாராயிடுறாங்க, எதையும் ஏற்றுக்க தயாரா இல்லை. எங்களால இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, பல தொழில் புரட்சி நடந்துட்டு இருக்கு, அரசியல் புரட்சி நடந்துட்டு இருக்கு, விஞ்ஞான புரட்சி, கால புரட்சி. ஏன் இந்தியா இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவுதான் சிறப்பா இருக்குன்னா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் அவர் பயின்ற புத்தகம் சத்திய சோதனைங்கிற ஒரு புத்தகத்தை பயின்று அதை திரும்பவும்
அதன் மூலமா இவர் என்ன பண்ணாருங்க, அகிம்சை வழி எடுத்து இந்த உலகத்திற்கு கொடுத்தாருங்க. இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாருங்க. ஒரு புதிய வழிகாட்டியை உருவாக்குனாருங்க. அந்த மகாத்மா இன்னைக்கு எழுதிய புத்தகங்களும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னங்க, அந்த ஒரு புத்தகம் வாசித்ததுனாலதான் நமக்கு ஒரு மகாத்மா கிடைச்சாரு. ஐயா, அதுக்கு மேல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் தமிழனால், நம் முன்னோர்களால், நம் முப்பாட்டனால் உருவாக்கப்பட்ட உலக பொதுமுறையான திருவள்ளுவனின் திருக்குறள் என்னங்க கொடுக்கல? என்ன வேணும்? இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நமக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கு. அந்த புத்தகங்களை நாம் பயிலும் போது, அதற்கான விளக்க உரைகளை நாம் எழுதும் பொழுது எத்தனை தலைமுறை அங்க மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த தலைமுறை இதை ஏன் கொஞ்சம் கூட மறந்துட்டு போயிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சமா இன்றைய இளைஞர்கள், மனித குலமானது தன்னை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதுக்கு மேல நம்மளுடைய பரம்பரை நூல்களான அகநானூறு, புறநானூறு, ஏன் மகாபாரதம், கம்பராமாயணம் காப்பிகள் எந்த கால சூழ்நிலையிலையும் நம்ம மாற்றக்கூடிய வகையில் இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் போட்டி, பொறாமை, பெண்கள் மீது வன்கொடுமை, களவு, கொலை, எல்லை தாண்டிய போர், நயவஞ்சகம், தன் மனித குலத்தை தானே அழித்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விலங்கும் தன்னுடைய இனத்தை தானே அழிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு மனிதன் அழிச்சிட்டு இருக்கான். என்ன காரணம்? நல்ல வாசிப்பும், அதன் மூலம் இளைய தலைமுறைக்கு நல்ல எழுதுதலும் கொண்டு சேர்க்க தவறிட்டங்கிற ஒரு காரணம் நல்ல தெள்ள தெளிவா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வாசிக்க தெரியல, எழுதவும் தெரியல. ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல நாடு, நல்ல மக்கள் அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா நல்ல வாசிப்பும், நல்ல புத்தகங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வாசித்தலும் எழுதலும் இல்லாம போயிருச்சு. ஏன் நீங்க எல்லாம் இருக்கீங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பயின்று அடுத்த லெவல்ல இருக்கவங்க. உங்க காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ உங்க பெற்றோர்களாகட்டும், உங்க ஆசிரியர்களாகட்டும், உங்களுடைய வழிகாட்டிகள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த புத்தகத்தை எடுத்து படிங்க, இதுல இருந்து சில கருத்துக்களை எழுதுங்க. அப்படிங்கிறப்ப சோர்வா இருக்க ஒரு மனிதன் கூட நம்ம எல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அடுத்த லெவல். ஏன் உங்களிடம் இன்று உரையாடி கொண்டிருக்கக்கூடிய மரம் சிங்காரவேலே ஆகட்டும், பள்ளியில் கடைநிலை மாணவனாக இருந்தாலும் இன்று ஓரளவு இங்க பரிமாணிச்சிருக்கான பல புத்தகங்கள் படிச்சதுனாலதான், நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஏன் கத்து கொடுக்காம இருக்கீங்க? உங்களுடைய காலத்துல வாசிப்பதற்கு ஒரு இயக்கம் இருந்தது, எழுதுவதற்கு ஒரு இயக்கம் இருந்தது. ஒவ்வொருத்தரையும் பாராட்டினீர்கள், அவர்களை போற்றி பரிசுகள் வழங்கப்பட்டது. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க தவறிக்கிட்டு இருக்கீங்கிறது எங்க மாதிரியான புத்தகங்கள் நாங்க ரொம்ப வருந்துறோங்க. அந்த இளைஞர்கள் எப்படி படிக்கணுங்கிறது அங்க தெரியாத சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு. எப்படி எழுதணுங்கிற சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா இப்படின்னு கேட்கவும், அதில் மகிழ்ச்சியும் நேரங்களை கொண்டு போகவுமே இன்றைய இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புத்தக அறிவு, ஒரு பொறுமை, அமைதி என்ன வேணும், நம்ம எப்படி பயணிக்கணுங்கிறத தவிர்த்துக்கிட்டு போறாங்க. அப்ப இளைய தலைமுறைகளே புத்தகத்தை படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பல புத்தக கண்காட்சிகள் எல்லாம் நடத்துறீங்க. அங்க போயிட்டு தூக்க முடியாத அளவுக்கு புத்தகங்களை கொண்டு வீட்டுல அடுக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க அந்த புத்தகங்கள் ஒரு அரை நிமிடமாவது படிக்க விடுறீங்களா? இல்ல, நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஃபோர்ட்ஸ் இதை பண்ணு, உன்னுடைய ரெகுலர் பாடத்துல மார்க்க வாங்க, இப்படியும் திணிச்சுக்கிட்டு இருக்க ஒழிய அவங்க அந்த புத்தகத்தை படிச்சு தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கவில்லை. நீங்க அதுக்கான வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய திறனை வளர்த்திக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகங்களை படிக்கும்போது தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்க முடியும், அன்பா யோசிக்க முடியும், அறிவை பெருக்க முடியும், சகிப்புத்தன்மையை போதிக்க முடியும், போராட்ட குணத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திருப்பணா என்ன நடந்துட்டு இருக்குங்க? போற இடத்துல எல்லாம் படிக்கிற மாணவர்கள் ஒரு சின்ன விஷயங்கள் எப்படின்னா, அவன் படிச்சிட்டு இருக்கான்பா, அடுத்த நாள் போறப்ப இல்ல, ஏன் இல்ல, மார்க் குறைஞ்சிருச்சு, போராட முடியல,
தற்கொலை பண்ணிக்கிட்டான். திரும்ப பருக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் தற்கொலை. அதுவும் வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள், 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் கல்லூரி தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், இப்படி எல்லாம் தேர்வு முடிவுகள் வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே தற்கொலைகளும், அதனை சார்ந்த குடும்பங்களின் இறப்புகளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணங்கள்? நிறைய விஷயங்கள் இங்க நமக்கு இல்லாத புத்தகங்கள் இல்லை, போதிக்காத புத்தகங்கள் இல்லை. அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு கொன்று சேர்க்க முடியாமல் இருக்கிறோம். நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுடைய ஆழ்ந்த மன வருத்தமாக இருக்கு. ஏன் உங்களுடைய காலத்தில் அம்புலி மாமா, கல்கி, எத்தனை வகையான புத்தகங்கள், எத்தனை வகையான சமூக நலன் சார்ந்த புத்தகங்கள்லாம் இருந்திருக்கு. நீங்க எல்லாம் படிச்சு மகிழ்ந்திருப்பீர்கள். ஆனா இன்னைக்கு நீங்க உங்களுடைய இளைஞர்களுக்கு என்ன பண்றீங்க? அந்த தொலைபேசியை கொடுத்துறீங்க, அதுல விளையாட்டு விளையாடுறாங்க. அதை எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெட்டுறதும், குத்துறதும், துப்பாக்கியால சுடுறதும், இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு. அந்த அன்புங்கிறது ஒண்ணு இல்ல, குடும்பத்தோட உட்கார்ந்து உரையாடல்ங்கிறது ஒண்ணு இல்ல. நாங்க புத்தகங்கள் ஆகிய நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். குடும்ப உறவுகளை பத்தி சொல்றோம், சமுதாயத்தை பத்தி சொல்றோம், உங்க பொருளாதாரத்தை பத்தி சொல்றோம், உலக அமைதியை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஏன் குடும்ப உறவுகள்ங்கிறப்ப அந்த படிக்கும் போதே அப்பா, அம்மா, சகோதரர்கள் எப்படி பயணிச்சு போகணும், எப்படி விட்டு கொடுக்கணும், கதைகள் வழியா சொல்லியிருக்கோம், வரலாறுகள் வழியா சொல்லியிருக்கோம். ஏன் இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் நாங்க இருக்கிறோம், நீங்க எடுத்து பாருங்க. எப்படி குடும்ப உறவுகளை பயணிக்கணும், எப்படி விட்டு கொடுத்து போறாங்க, அதனால என்ன பலன் கிடைக்குது, அதெல்லாம் எங்க போயிடுச்சு. எங்க திரும்பினாலும் கொலை, கொள்ளை, இந்த வன்முறைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுலயும் சில இளைஞர்கள் அதையும் தாண்டி வெற்றி பெற்று வர்றாங்கன்னா அவங்கள சந்திக்கும் போது கேட்டீங்கன்னா, என்னுடைய வழிகாட்டிகள் இந்த புத்தகத்தை படிக்க சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா வீட்டுல லைப்ரரி வச்சிருக்காங்க, நாங்க படிச்சிட்டு இருக்கோம், அதை வச்சுதான் இந்த அளவுக்கு நாங்க முன்னேறி வந்திருக்கோம்ட்டு அந்த புத்தகங்களை சார்ந்து படிச்சு பயணிச்சு எழுதிக்கிட்டு இருக்கவங்க மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி சென்று கொண்டிருக்க இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தடமாறி சென்றுட்டு இருக்காங்க. அவங்களால சாதிக்க முடியல. அப்படி ஒரு சின்ன தோல்வியும் வந்தா கூட தோண்டு போயிடுறாங்க. அவங்களால சக்சஸ் பண்ண முடியல. காரணம் அந்த வாசிப்புங்கிற ஒரு இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல மிக வருத்தமான விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் நீங்க ஒரு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஏன் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களை நம்ம தாய்மொழி புத்தகத்தை கொடுங்க, இல்ல ஆங்கில மொழினா கொடுங்க, படிங்க அப்படின்னா கூட அவங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ பாத்தீங்கன்னா மதிப்பெண் அதிகமா இருக்கு. எங்களுடைய வருத்தம் இதுதாங்க. ஆனா எங்கள் மாதிரியான அந்த புத்தகங்களை குடிச்சு வாசிங்க அப்படின்னா சரியா உச்சரிக்க கூட அவங்களால முடியல அப்படின்னா எங்கே இன்றைய இளைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது? இதை வழிநடத்தக்கூடிய நீங்களெல்லாம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரே ஒரு நோக்கம், பணம் என்ற ஒரு நோக்கத்தை மட்டுமே நோக்கி நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னும் சில காலம் இப்படியே பயணித்தால் இந்த உலகம் எங்கே போய் நிற்கும்? இப்ப இன்றைய காலகட்டமே பாருங்க, திரும்புற பக்கம் எல்லாம் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அங்க ஈரான், இப்படி பயங்கர போர் பதற்றம், பொருளாதார சூழல், அங்கெல்லாம் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கிடைக்கிறது இல்ல. அப்ப தீவிரவாதிகள் உருவாகிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்? சரியான முறையில் அவர்களுக்கான கல்வியும் அந்த புத்தகங்களின் வாசிப்பும் அதனுடைய கருத்துக்களும் அவங்களுக்கு போய் சேரல. காரணம் உங்களை போன்ற வழி நடத்தக்கூடியவர்கள் அந்த இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்பதே எங்களுடைய மிக வருத்தமான விஷயமா தான் நான் இங்க பார்க்கிறேன். ஏன் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம தமிழ் கூறும் நல்லுலகுல எத்தனை வகையான புத்தகங்கள், பொன்னியின் செல்வன்ல இருந்து ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பா பல வகையான தன்னுடைய சுய பரிசோதனைக்கான எத்தனை எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் நாங்கள் உங்கள் பரிமாணிச்சுட்டு இருக்கோம். அந்த இளைஞர்களிடம் ஏன் கொண்டு சேர்க்க மாட்டீங்க? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இ புக் அப்படிங்கிற வடிவுல கொண்டாந்துறாங்க. கொஞ்ச நேரம் அந்த இ புக்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தன்னுடைய கவனம் வேற பக்கம் திரும்பிடுது, அதை ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்ப அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதும் தெளிவா கூற தயாராக இல்லை. அப்ப நீங்க என்ன முன்னெடுக்கணும்? இன்றைய இளைஞர்களுக்கு புத்தகம் வாசிப்புங்கிறத மிக தெளிவா கொண்டு சேர்க்கணும். அதை கொண்டு சேர்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னு தான் நாங்க சொல்லணும். உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு மீண்டும் ஒரு கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புத்தகமா ஒரு
ஒரு நாடு, அங்க அரசனுடைய மகனும் அதே போல் ஒரு விவசாயினோட மகனும் ஒரு குருகுலத்துக்கு படிக்க போறாங்க. படிக்க போறப்ப அந்த குருவானவர் என்ன பண்றாருன்னா, அனைவரையும் ஒரே மாதிரி பாய்விக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் இங்க வந்தா இருவரும் என்னுடைய மாணவர்கள். உங்களுடைய கற்கும் திறன், உங்களுடைய அறிவு வளர்ச்சி, நீங்க படிக்கும் புத்தகத்தை வச்சுதான் உங்களுக்கான வழிகாட்டுதல், நீங்க அடுத்த நிலை அடையறதுக்கு நான் உங்களை அனுமதிப்பேன்னு சொல்லிட்டு, நீங்க படிச்சுக்கிட்டே இருங்கன்ட்டு அங்க குருகுலத்துல தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இந்த மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அரசனின் மகன் தன்னுடைய திறமைகளை முழுசா கொண்டு வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த விவசாயியின் மகன் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த முனிவர் கூப்பிடுறாரு, இன்னொரு 1 ஆண்டு உன்னை பார்ப்பேன், உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய வளர்ச்சியும் இல்லை அப்படின்னா ஆஹ் மிகவும் கடினம் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் அந்த 1 ஆண்டு நிறைவடையுது. அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இளவரசனை போற்றி வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த விவசாயியின் மகனை கூப்பிட்டு, இன்னும் நீ கற்றுக்கொள்ளவும், நிறைய புத்தகங்களை படிக்கவும், மற்றவர்களுக்கு உன்னுடைய அறிவை வழங்கவும் இன்னும் உனக்கான நேரம் வரவில்லை. நீ என்ன பண்றேன்னா, உன்னுடைய கிராமத்திற்கு உன் தந்தையை நோக்கி பயணி. ஆனா உனக்கு என்று மறுபடியும் நான் பயின்று ஒரு அறிஞனா வர வேண்டும் நீ ஆசைப்படுறியோ அன்னைக்கு என்னுடைய குருகுலத்துக்கு வா, உனக்கு என்றும் கதவு திறந்திருக்கும் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் பயணிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய ஊருக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நடந்து பயணிக்கணும். அப்படின்னு பயணிச்சிட்டு இருக்கப்ப ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு அங்கங்க சாப்பிட்டு பயணிக்கிறாரு. ஒரு ஊரை நெருங்குறப்ப தண்ணீர் தாகம் எடுத்து, காலை பொழுது. இப்பெல்லாம் இல்லைங்க, அன்னைக்கு கிராமத்துல பாத்தீங்கன்னா அழகா காலையில ஊருக்கோட நுழைவெளியில் பிள்ளையார் கோவில் இது மாதிரி ஏதோ ஒரு கோயில் இருக்கும். அங்க வந்து கிணறுகள் இருக்கும், குளம் இருக்கும். அந்த ஊர்ல கிணறு இருக்கு. அங்க பெண்கள் வந்து காலையில தண்ணீர் இறைச்சிட்டு இருக்காங்க. இவரு போயிட்டு இறைக்கிற பெண்ணிட்ட, அம்மா தண்ணீர் தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பொறுப்பா அப்படின்ட்டு அவங்க தண்ணீரை இறைச்சிட்டு இருக்காங்க. இறைச்சிட்டு இருக்கப்ப இவர் கவனிக்கிறாரு, அந்த தண்ணி இறைக்கிறப்ப அந்த மேல இருக்க கல்லுல பாத்தீங்கன்னா அப்படியே கல்ல வந்து அழகா அறுத்த மாதிரி ஒரு வலும்பு நல்லா வெட்டி இருக்கு. உடனே அந்த இவர் கேக்குறாரு, அம்மா இந்த கல்லை இவ்வளவு அழகா இவ்வளவு வடும்பா அறுத்திருக்கே, என்ன காரணம்னு கொஞ்சம் பொறுப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி கொடுக்குறாங்க. இவர் தண்ணி அருந்திட்டு மீண்டும் கேட்கிறாரு. கேட்டோடனே சொல்றாங்க, இந்த கயிறு வந்து தொடர்ந்து தண்ணீர் இறைக்க இறைக்க அறுத்து 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 இந்த கல்லானது இப்படி அந்த இடத்துல வடு விழுந்திருக்குங்கிறப்பதான் அவருக்கு அந்த இடத்துல நானும் அதிகமா இருக்கு. ஒரு கயிறு கல்லுல இழுத்து அந்த கயிறு அறுந்துடும். ஆனா அந்த கயிறு திரும்ப 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 அந்த கல்லுல தொடர்ந்து மோத மோத இந்த அழகான ஒரு வடுவா அங்க இதா இருக்குன்னா வெட்டி இருக்கு அப்படின்னா, மனிதனாகிய நாம் தொடர்ந்து பயிலும் போது படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு வளரும், நம்ம அடுத்த லெவல்ல பயணிக்க முடியும்னு முடிவுபட்டு திரும்பி அந்த குருகுலத்தை நோக்கி போறாரு. அந்த குரு இவரை பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷம். அவர் முகத்தை பார்த்தோன்னே, சரி இவருக்கு ஏதோ ஒரு இது கிடைச்சிருச்சு, திரும்ப வந்துட்டாருன்னு இவர் அனுமதிக்கிறார். தொடர்ந்து மறுபடியும் பயணிக்கிறாரு. தான் நிலையை அற்றாரு. அவர் யார் தெரியுங்களா? இந்தியாவுல சமஸ்கிருதத்துல பல சமஸ்கிருத நூல்கள், புகழ்பெற்ற நூல்கள், மனுநீதி சாஸ்திரங்களை கொடுத்த ஒரு புகழ்பெற்ற ஆச்சாரியார். பிற்காலத்துல வந்த கிருஷ்ணமாச்சாரியாருங்கிற ஒருத்தர் தான் அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு ஆச்சாரியார். ஆனா அந்த அவர் பண்றப்ப அவர் என்ன பண்றது தெரியுங்களா? நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்கறதும் இல்லாம தன்னுடைய வேளாண்மையும் இயற்கை சார்ந்த வேளாண் அறிவையும் புத்தகங்களுக்காக நிறைய கொடுத்திருக்காரு. அவர் கடைசியா பதிவு பண்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது ஒரு படிக்க தெரியாத ஏழை விவசாயினுடைய மகனாக இருந்து நான் இந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னா, என்னை ஊக்குவித்து என்னை பயிற்சித்த புத்தகங்களும் என்னை தொடர்ந்து நான் எழுதிய புத்தகங்களுமே என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறப்ப, அந்த காலத்துல அவங்க அந்த வாசித்தலையும் எழுதுதலையும் மிக சிறப்பா பயன்படுத்தி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்க எண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதே போல் பல புத்தகங்கள் இந்த உலகையும் இந்த சமுதாயத்தையும் மாற்றிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப
நீங்க புத்தகங்களை நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு அழகா வீட்டுல புக்கு அடுக்கி வைக்க இல்லைங்க, அந்த புத்தகங்களை படித்து கருத்துக்களை சொல்றது இல்லாம நம்ம சுத்தி இருக்கவங்ககிட்டயும் அதை கொண்டு சேருங்க. அதற்கு அடுத்தால் போல் இன்றைய இளைஞர்களை அவங்க கிட்ட மிக தெளிவா தெளிவா எப்படி வாசிக்கணும், எப்படி அதன் மூலம் தன்னை உயர்த்தி கொள்ளணும், அதன் மூலம் எப்படி அவர்களை வளர்த்திக்கணும் அப்படிங்கறது அந்த புத்தகம் வாசித்தலையும் அதன் மூலம் எழுதுதலையும் இன்றைய இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்தோமே ஆனால் வலுவான உலகம், மனித குலமும் நாடும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தெரிவிச்சுக்கிட்டு, இன்று ஒரு புத்தகம் இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் புத்தகமா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். முடிந்தால் நீங்க அந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா வாசித்து பாருங்க அப்படின்னு நான் ஒரு புத்தகமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தோன்றியது என் சிந்தனையில், சிந்தித்தது, சந்தித்தது, படித்தது, பார்த்தது, ரசித்தது, இறையன்பு IAS அவர்கள் எழுதியது. கிட்டத்தட்ட ஒரு 50 பகுதியா இருக்குங்க. அதுல என்னன்னா, சிந்தித்தது, நான் சந்தித்தது, நான் படித்தது, நான் ரசித்தது அப்படிங்கிறப்ப 50 வகையான சந்திப்பு, சிந்திப்பு, அதுல புத்தகங்கள், நான் படித்த புத்தகங்கள் அப்படிங்கிறப்ப மிக சிறப்பா ஒவ்வொரு புத்தகத்தையும் 50 வகையான புத்தகத்தை அழகா கொடுத்திருக்காருங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாகவும் கொடுத்திருக்காரு. அந்த புத்தகத்தை நீங்க பயிலும் போது நீங்க என்னென்ன நினைக்கணுமோ அத்தனையும் அடைய முடியும் அப்படிங்கறத அந்த புத்தகத்துல மிக சிறப்பா கொடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொன்றும் நம்மளுடைய முன்னோர்களாகட்டும், இன்றைய அறிஞர்களாகட்டும், எழுத்தாளர்களாகட்டும், ஏன் பாலகுமாரன் அவர்கள் முற்காலத்திய நமது பாரம்பரியத்தை பற்றியும், சோழர்களுடைய ஒவ்வொரு இது பற்றியும், அவங்க செயல்படுத்திய நடைமுறைகளை பற்றியும், அவர்கள் உருவாக்கிய கோயில்கள், அந்த பாரம்பரியத்தை பத்தி மிக அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க. உணர்வுகளை பதிவு செஞ்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம இளைஞர்களுடைய வளர்ச்சியும் பதிவு, அதெல்லாம் படிக்கிறப்ப இளைஞர்கள் அடுத்த லெவல் தன்னை கொண்டு போக முடியும். உதாரணத்துக்கு பாலகுமாரன் எழுதிய நம்ம ராகவேந்திரனுடைய புக்ல அவர் பாத்தீங்கன்னா தன் குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆன்மீகத்துக்கு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்து தான் பயின்றது யோசனை செய்து தியானம் பண்றப்ப அவருக்கு அந்த இறைவனுடைய காட்சி கிடைக்குது. அங்க நிறைய விஷயங்கள் உட்கொண்டு நீ இளைஞர்களை புத்தகங்களால் வழி நடத்து அப்படிங்கிறாரு. ஒரு மாற்றத்தை அந்த புத்தகங்கள் மூலியமா கொண்டு வந்தாருங்கிறத பாலகுமாரன் அந்த புத்தகத்துல மிக அழகா எழுதியிருப்பார். படிக்க படிக்க நம்மளையே உருவாக்கிக்க முடியும். அப்ப அந்த மாதிரியான புத்தகங்களை எல்லாம் நம் இளைஞர்களுக்கு கொண்டு சேர்த்தோமே ஆனால் நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். நாம் வாசித்தலும் எழுதலும் மிக சிறப்பாக இருக்கும். நாம் ஒவ்வொருத்தரும் வாசிப்பதையும் எழுதுவதையும், வாசிப்பதை சுவாசிப்பதாகவும் எழுதுவதை வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொண்டே ஆனால் நாம் எதிர்வரும் இளைய சமுதாயத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒரு வலுவான ஒரு புத்தகமாக கேட்டுக் கொள்கிறேன். புதிய சமுதாயத்தையும் புதிய இளைஞர்களையும் உருவாக்க வாசித்தலை ஊக்குவிக்குங்கள், எழுதுதலை போற்றுங்கள். நிச்சயமான ஒரு வளமான உலகம் அமையும். வாசித்தலே வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கேட்கல சார். நீங்க பேசுறது சரியா கேட்கலைங்க சார். மேம் என்னோட இது முடிச்சிட்டாங்க மேம். அதான்
வாசிப்புங்கிறத மையமா வச்சு முடிச்சிட்டேங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லது செஷன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கீங்க, நல்லாவும் இருந்தது. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சியை பற்றி அறிமுகமாக நம்முடைய கலைஞர்களை அழைக்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான ஒரு செஷன் வழங்கின இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் ஒரு சமூக ஆர்வலர்ன்றதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பசுமை ஆர்வலர். அவர் பேர்லேயே இருக்கும், ஜேசிஹெச்ஜிஎஃப் மரம் கே சிங்காரவேல் சார். அவர் பல ஆயிரம் மரங்களை நட்ட இருக்கின்றார். இந்த சமூகத்தில் இயற்கைன்றதை பேணி பாதுகாக்கணுன்றதில் ஒரு உன்னிப்பாக மிக சிறப்பாக செயல்பட்டு வர ஒரு நபர். பயிற்சித்துறையில் மிக சிறப்பாக வளம் வந்து கொண்டிருக்கும் நபர். ஜேசி இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். ஜேசியை மட்டும் இல்லாமல் பல பயிற்சி தலங்களிலும் பயிற்சி நிறுவனங்களிலும் பயிற்சிகள் எடுத்து வருகிறார். அதில் குறிப்பாக ரூபிகான் நிறுவனத்தின் மூலமாக நிறைய பயிற்சிகள் எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஜேசிஐயில் ஜேகாம்னு சொல்லக்கூடிய ஜேகாம் எல் சின்ன சேலம், இதில் ஜேகாம் கோச்சாகவும் இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல மனிதர், நல்ல பண்பாளர். ஜேசி நாமக்கல் விருட்சத்தின் உறுப்பினர். ஜேகாமில் ஜோன் லெவலில் பொசிஷனில் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இப்போ கூட நேற்று இந்த டேட்டு ஒத்துக்கிட்ட பிறகு திடீர் கமிட்மெண்ட் ஆகிடுச்சு. ட்ராவலிங்கில் தான் இன்றைக்கி ஃபுல் செஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இவர் பார்த்திங்கன்னா நற்புலரியிலையும் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. அவ்வப்போது பங்கேற்பையும் ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகிட்டு இருக்காங்க. நம் நற்புலரியில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் பரிச்சயமான ஒரு நபர். ஜேசிஹெச்ஜிஎஃப் மரம் கே சிங்காரவேல் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். பயிற்றுனை பெற்று சிறப்பான அறிமுகம் வழங்கிய குமரேசன் சாருக்கு நற்புலரி சிறப்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலரி நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? ஸோ யாரும் இல்லை நினைக்கிறேன். ஸோ இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் உள்ள நண்பர்களுக்கும் நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்கணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். மரம் சிங்காரவேல் சார் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன், அப்படிதான் இதை நம்ம சொல்லணும். ஆக்சுவலி அவராக ஒரு புத்தகமாகவே மாறி, அவர் தான் ஒரு புத்தகம் நமக்குலாம் விஷயங்கள் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னார். ஒரு கதை, நம்ம ராஜா காட்ட போய் எப்படி ஒரு புத்தகம் படித்த அறிவுனால எப்படி ஒரு காலகாலமா நடந்த ஒரு இழிவான ஒரு விஷயத்தையே ஒரு மாற்ற முடியும் அப்படின்னா ஒரு புத்தகத்தால அப்படின்ற ஒரு கதை மூலமாகவும், என்னென்னலாம் இன்றைய இளைஞர்களுக்கு அந்த வாசித்தல் பழக்கம் இல்லாதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லி டோட்டலாக சமூக சிந்தனையோட இந்த செஷனை எடுத்துட்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார். தொடர்ந்து லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்தின் தலைப்பு வாசித்தலும் எழுத்தலும்.
இந்த மாதம் வந்து ஜனவரி மாதம் எப்போதுமே வந்து சென்னையில் வந்து புத்தக கண்காட்சி நடக்கும். அதற்கு ஏற்றார் போன்ற தலைப்பை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு வைக்கப்பட்டது. ஏனென்றால் சென்னை புத்தக காட்சி என்பது தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புத்தக கண்காட்சி. பல லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டு பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்து வருகிறது. பல தலைப்புகளில் பல நூல்கள் அங்கு வாசிக்க கிடைக்கும் தள்ளுபடி விலையில். அதனால்தான் இந்த மாதிரியான தலைப்புகளை வைத்து ஆர்வத்தை தூண்ட வேண்டும். ஏனென்றால் வாசிப்பதின் தன்மை, வாசிப்பதை வந்து போன்களிலும் டேபுகளிலும் வாசிப்பதை தாக்கம், ஒவ்வொரு தாக்கமும் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மோசமான உணவுகளை சாப்பிட்டதன் விளைவாக இன்று நம்ம அடுத்த வாரிசுகளை உருவாக்குவதில் எப்படி பிரச்சனை இருக்கிறது, அது போன்று வாசிப்பதை இப்போது நாம் டேபுகளிலும் லேப்டாப்களிலும் வாசித்துக் கொண்டிருந்தால் பிரிண்ட் மீடியா என்று சொல்லக்கூடிய புத்தகங்களில் பல விதமான பின்விளைவுகளை நம்ம அடுத்த தலைமுறை சந்திக்கிறது. கண்ணாடி போட்டு விட்டார்கள். அடுத்து எழுதுவதற்கு, பேனா பிடித்து எழுதுவதற்கும் கை வந்து ரொமாட்டிக் ஆத்திரத்தை, ஏன்னா எந்த நேரமும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில் பிடிச்சிட்டே இருந்ததுனால நுண்ணிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு எழுதுவதில் பிரச்சனை ஏற்படுவதாக டாக்டர்கள், ஆராய்ச்சியாளர்கள். அதனால தான் தலைப்பும் பார்த்தீங்கன்னா வாசித்தலும் எழுதலும். இது வந்து வாசித்தல் எழுதல் ரெண்டும் வந்து ஒரு அடிப்படை விஷயம் மனித சமுதாயத்துக்கு. அதை வந்து மெல்ல மெல்ல நாம் விட்டு விலகி போகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தால் இந்த தலைப்பு நல்ல ஆப்டான தலைப்பாக நாம் தெரிவு செய்து அதை இன்று வெற்றிகரமாக 3வது நாளாக மரம் சிங்கரவளன் நண்பர் அவர்கள் நம்முடைய தனது கருத்துக்களை பதிவு செய்தார். அவருக்கு எழுதுதலை விட வாசித்தல் ரொம்ப பிடித்தமான விஷயம் என்பதனால் பெருவாரியான அவருடைய விஷயங்கள் அனைத்தும் வாசித்தலை அடிப்படையாக கொண்டே இருந்தது. அவரவர் அனுபவத்தை இயற்கையாக சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்று இந்த ஆரம்பத்தில் சொன்னதன் விளைவாக அவர் சொல்லியிருக்கின்றார். அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து நமது தளத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. அவரை நான் பாராட்டி வாழ்த்தி இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு மிக சிறப்பாக வாசித்தலின் முக்கியத்துவத்தையும் பல சான்றுகளோட, பல உதாரணங்களோட இங்கே இலக்கிய எடுத்துக் கூறியது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லக்ஷ்மணன் சார். சிறப்பான ஃபீட்பேக் வழங்க லக்ஷ்மணன் சார் ப்ளீஸ் சிறப்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து லாவண்யா மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய உரை. அதுவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு இந்த வாசிப்பு பழக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து நிறைய சான்றுகளோட, நிறைய ஃபேக்ட்ஸோட எடுத்து சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது கண்டிப்பா எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நல்ல தெளிவா புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க்யூ லாவண்யா மேம், சிறப்பான ஒரு ஃபீட்பேக் வழங்கியிருக்கீங்க. வெங்கட்ராமன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மேடம், நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப அருமையா அவருடைய ஆதங்கத்தை வந்து நீங்க படிக்காதனாலும் ஒரு இளைய தலைமுறை என்னெல்லாம் பிரச்சனைய சந்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கு என்ன கடமை உணர்ச்சி இருக்குன்றத ரொம்ப அருமையா வலியுறுத்தினாரு நான் பாக்குறேன். அதே நேரத்துல நம்ம வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின் போது நான் வந்து ஒரு ஆசிரியர் பணி அப்படின்ற இதுல இருக்கிறதுனால அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக நானும் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ண உடனே இன்னைக்கு படிப்பு தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்ம இன்னைக்கு பயிற்றுங்களோட இது ஆதங்கத்தை வந்து அதை வந்து தெளிவுபடுத்துது அப்படின்றது தான் இருக்கும். இன்னைக்கு வாசிப்பு, குழந்தைகளிடையே வாசிப்பு குறைந்து வருகிறதுன்றதுக்காக தான் நிறைய வாசிக்கணுன்றதுக்காகவே ரீடிங் அவர் அப்படின்ற மாதிரி ரீடிங் ஹேபிட் அப்படின்ற அந்த பழக்க வழக்கங்களை பெரிய அளவுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு படிப்புமே அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி பார்த்து இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட வந்து இல்லையா, நிறைய வந்து படிச்சுட்டு அது சார்ந்த கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பொது அறிவா இருக்கட்டும், இல்ல எந்த இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருக்கு. ஸோ நம்ம இன்னும் நம்ம நம்பிக்கையை வந்து தளர விட வேண்டாம். மீண்டும் வந்து நம்ம அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம் இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி, லட்சுமண் சார் சொன்ன மாதிரி படிப்புக்கான விஷயங்கள் ஜாஸ்தியா தான் இருக்கு. இந்த படிப்பு வந்து சரியான இடத்துல தான் போயிட்டு இருக்கு. மீண்டும் தன்னுடைய பாதையை, அது எப்பொழுதுமே காலம் தன்னுடைய பாதையை வகுக்கும், அது தெளிவானவர்களே தேர்ந்தெடுக்கும் அப்படின்றது தான் நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய பாயிண்ட்ஸ் நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம வந்து அந்த பழைய காலத்துக்கு நினைவுகளை எங்களுக்கு திருப்பி அது வந்து கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க.
தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல சிறப்பான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரின் இனிய காலை வணக்கம். மரம் சிங்காரவேலன் அவர்கள் தன்னுடைய செஷனை மிக சிறப்பாக எடுத்துள்ளார். ஏனென்றால் நான் கூட நினைத்தேன் ஏன் மரம் என்று பெயர் வைத்திருக்கின்றார் என்று. மரம் ஆலைக்கு சென்று பேப்பராக உருவாகின்றது. பேப்பர் அச்சகத்துக்கு சென்று பிரிண்ட் அடித்து பல விஷயங்களை அதில் புகுத்தி மக்களிடம் அதை பரவலாக கொடுக்கும் ஒரு பணி அந்த மரத்திற்கு சேர்ந்தது என்று நான் இப்போது நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டால் நான் ஒரு புத்தகம் என்று. உன்னிலேயே அவர் ஒரு புத்தகம்தான். மரத்தில் ஆரம்பித்து பேச்சில் அவருடைய திறமையை காட்டி மிக சிறப்பான முறையில் இன்று அவருடைய செஷன் எடுக்கின்றார். எங்கள் கூட நான் படித்த பள்ளியில் தச்சூர் மதுராந்தகம் பக்கத்தில் முதல் லஞ்ச் சாப்பாடு பிறகு முதல் செஷன் முதல் வகுப்பு எடுக்கும்போது படித்தல் என்ற ஒரு வகுப்பை வைத்திருக்கின்றார்கள். 3/4 மணி நேரம் அதில் மாணவர்கள் அமர்ந்து நிச்சயமாக புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வாசிப்பு தன்மை பெருக வேண்டும் என்பதற்காக ஒரு வகுப்பை அவர்கள் தினமும் 2 மணியிலிருந்து 2:45 வரைக்கும் வகுப்பு எடுப்பார்கள். அதில் மாணவர்களுக்கு படிக்கும் உணர்வை தூண்டுகின்றார்கள். அது மிக சிறப்பாக இருந்தது. படிக்கும் வாய்ப்பை அனைவருக்கும் கொடுத்த மரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த புத்தாண்டில் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி. தேங்க்யூ தாமோதரன் சார். கவிதேவதி சிவகணி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு செஷன் எக்ஸலண்டா இருந்தது சார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரொம்ப அருமையா இருந்தது. எவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க. புத்தகத்தை வச்சே நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. ஸோ அதை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். நன்றி மேடம். தேங்க்யூ சார் கனி மேம். வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்னைக்கு நம்ம சகோதரர் 2 கதைய நான் சொல்லி இருக்காருன்னு சொல்ல மாட்டேன், கதைத்திருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறதுக்கும் கதைத்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இலங்கை தமிழ் அது சில நேரங்கள்ல மிக அருமையா இருக்கும், எளிமையா இருக்கும், அருமையா இருக்கும், இனிமையா இருக்கும். இலங்கை தமிழ் நீங்கள் கதைத்தது ஒரு நல்ல விஷயம் ஐயா என்ற இது மாதிரிதான் அவங்க பேசுறதே. ஐயா ஐயா அம்மா அம்மா அது மாதிரி எல்லாம் சேர்த்துதான் பேசுவாங்க. அதுல ஒரு இனிமை அதிலேயே இருக்கும். அப்படி கதைத்து இருக்கிறேன்னு அவரே சொன்னது கதைத்திருக்கிறேங்கிறதுதான். அருமையான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய 2 கதையிலையும் பெரிய நகரிய நாகரீகம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு அந்த விலங்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னங்கிறதெல்லாம் சொல்லி பல செய்திகளை நமக்கு சொல்லி, ஒரே ஒரு சின்ன இது மட்டும்தான் எனக்கு உள்ள தெளிவு கிடைக்கலங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நீங்க காந்தியார் அவர்கள் சத்திய சோதனையை அவர் படிக்கல, அவரா எழுதுனது சுயசரித்திரம் தான், அது ஆட்டோபயோகிராபிங்கிற மாதிரி எனக்கு இதுதான். அது நீங்க சொன்னது சின்ன இன்டர்பிரட், ஏதோ நான் தப்பா பண்ணிட்டேனுங்கிறத பார்த்துங்க. மற்றபடி எல்லாம் பெரிய அதுல பெரிய ஒரு சிம்மாசன சிறகுகள் எழுதிய நம்ம இறையன்பு அவர்கள் எழுதியிருக்க அந்த ஒரு புத்தகத்தை இன்னைக்கு நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தோன்றியது என் சிந்தனைகள்ங்கிற அந்த இதுல அதெல்லாம் நம்ம வாங்கி படிச்சு நம்ம இதெல்லாம் அப்படியே இளைஞர்கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அதை வைத்துரு. ஒரு சின்ன காணொலி இப்ப சமீபத்துல பார்த்தேன். ஒரு குழந்தை ஒரு 2 வயசு குழந்தை செல்போனை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் ஃபுல்லா. அவங்க தாய் பக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய வலது புறத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை விரிச்சு படிப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, விரிச்சு படிப்பாங்க. தந்தை என்ன பண்ணுவார்னா இன்னொரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இடது பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவர் விரிச்சு படிப்பாரு.
இந்த செல்போனை பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தை இப்படி திரும்பி பார்க்கும், இப்படி திரும்பி பார்க்கும் 2 புறமும். அப்படியே அந்த செல்போனை தள்ளி விட்டுட்டு இது ஓடி போய் இன்னொரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து படிக்கும். இதுதான் அந்த காணொளி காட்சி. இது பெற்றோர்களும் இத முயற்சி செய்தோம்னா வளர்ச்சி அடைய முடியுங்கிறதுக்கு இந்த காணொளி சிறப்பா இருந்தது. ஐயா அவர்கள், அன்பு சகோதரர் அவர்கள் அடிக்கடி வர வேண்டும், அமுதத்தை தர வேண்டும் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ வீரசேகரன் சார், சிறப்பான ஒரு ஃபீட்பேக் வழங்கியிருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செஷன் ரொம்ப ரொம்ப ரம்மியாக இருந்தது. சாருடைய கண்ணீர் குரலில் நன்றாக இருந்தது. அது இல்லாமல் அவர் ஒரு புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ நேற்று ஒரு புத்தகம், இன்னைக்கு ஒரு புத்தகம். இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வருன்றதை இந்த தலைப்பை நிர்ணயிக்குதுன்றது நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பயிற்சி வழங்கிய செங்கரவேலன் சாருக்கு நற்புலி சார்பாக வாழ்த்துக்கள். ஃபீட்பேக் வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் நற்புலி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிங்க. வாசிப்பும் எழுதுதலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தின் தலைப்போடு சொல்லிட்டு மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களை. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much சார். நன்றி மேடம், வணக்கம்.